கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 11:5 வசனத்தின் முன்பாகம். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். ஒரு வாலிப தங்கையின் புலம்பல், எப்படியாவது தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். பிரசங்கத்தை கேட்கும்போது நம்பிக்கையோடு இருக்கிறேன். பல தீர்மானங்களை எடுக்கிறேன். ஆனால் உலகத்திற்குள் செல்லும்போது, நண்பர்களை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் போது, பாவத்தை எதிர்கொள்ளும் போது என் பரிசுத்த வாழ்வு பஞ்சாய் பறந்து விடுகிறது என்று மறுமுறை நான் ஆலயத்திற்கு சென்று வரும்போது மீண்டும் தீர்மானங்களை எடுத்து பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுகிறேன். ஆனால் உலகத்தில் தப்பிக்க முடியாதபடி பல்ட்டி அடித்து பரிசுத்த வாழ்வை இழந்து விடுகிறேன். நான் ஒரு வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டேன் என்று வேதனையோடு கூறினாள். ஆம் என கண்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட பாவ சோதனையில் சிக்கி தவித்து ஒரு வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டீர்களோ? அவர் உங்களை சோதித்து அறியும்படி சில விதமான காரியங்களை உங்கள் வாழ்வில் அனுமதிக்கலாம். யோபு 23:10 இப்படியாய் சொல்கிறது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நாம் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என நினைக்கும் போது நம் வாழ்க்கையில் சோதனைகள் வரத்தான் செய்யும். நீதிமானாய் பொல்லாப்பற்ற வாழ்க்கை வாழ விரும்பும்போதுதான் போராட்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் பெருகின்றது. ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். நாம் சோதிக்கப்படும் போது சோதனையில் தப்பிக்கொள்ளும் போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். உலகை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, சோதனைகளை பார்த்து நீங்கள் எங்கும் நிற்காதீர்கள். நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து ஓடுங்கள். யூதா 25 படி உங்களை வலுவாமல் காக்க அவர் உங்களோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம், வேதத்தை தியானிப்போம், சோதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் நம்மோடு உண்டு என்ற விசுவாசத்தோடு நம் வாழ்க்கையை ஓடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியாக எங்களுக்கு வழியை காட்டியருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.